அந்த நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் மத்தியில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு 5 minutes உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இப்போ இந்த சபை அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு இது ஒரு புது வார்த்தையாக தெரியலாம். இன்னும் வேறு மாதிரி போய் சொன்னேன்னா சிலருக்கு இன்னும் நல்லா புரியும். ஆலயம் அப்படின்னோம்னா எல்லாருக்கும் என்ன செய்யும், நல்லா புரியும். இன்னும் கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் போய் சொன்னேன்னா கோயில் அப்படின்னோம்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி தானே? முன்னாடிலாம் எல்லாருமே சர்ச்சுக்கு போகிறோம்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கே போகிறேன்னு சொல்லுவாங்க, கோயிலுக்கு போகிறேன் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கோயிலாகவும் எடுத்துக்கிடலாம், ஆலயமாகவும் எடுத்துக்கிடலாம், சபையாகவும் எடுத்துக்கிடலாம். பிரைஸ் காட். இந்த இடம் இது அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. இது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த சபை மூலமாக ஞானம் வெளிப்படாது, அனந்த ஞானம் வெளிப்படும். கொஞ்சம் கையை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சபையின் மூலமாக ஞானம் அல்ல, அனந்த ஞானம், மனுஷ ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஞானம் வெளிப்படும். பிரைஸ் காட். எல்லாரும் உற்சாகமாக நீங்களே தட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நான் சொன்ன பிறகு தட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். முடிக்கும்போது நல்லா முடியலாம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் சொன்னால் நல்லா கைத்தட்டி உங்களுக்கே தோணணும் கைத்தட்டணும்னு. ஆமாம், மாமா போகிறாருன்னா நீங்களே டாட்டா சொல்லணும். டாட்டா சொல்லுமான்னு சொல்கிறது அது ஒரு மாதிரி என்ன செய்யும், நீங்களே சொல்லணும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொன்னேன் இப்போ? ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், கோயில். ஃபஸ்ட்லாம் கோயில் தான் சொல்லுவோம், கோயிலுக்கு போகிறோன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் இதெல்லாம் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சபைக்கு போகிறோம்னாங்க. இப்போம்லாம் இங்கிலீஷ் தான். 10 வார்த்தை பேசுனா 9 வார்த்தை இங்கிலீஷ் தான் என்ன செய்யும். ஆனால் எல்லாரும் சொல்கிற என்ன சொல்லுவோம், எனக்கு இங்கிலீஷே. நீங்கள் அசால்ட்டாக உங்கள் ரெஸ்யூமில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன். லாங்குவேஜஸ் நோன்னு ஒரு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இங்கிலீஷ்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம். ஆமாம், பயப்படாதீங்க. போட்டுட்டிங்கனாலே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுருவீங்க. ஆமாம், போட வேற செஞ்சிட்டோம், கண்டிப்பாக பேசித்தான். ஹல்லேலூயா. ஸோ எல்லா கிரேஸையும் ஆண்டவர் நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் வரும்போது நிச்சயமாய் கொடுப்பார். எனக்கெல்லாம் ஒரு கட்டத்தில் இங்கிலீஷ் பேசணும்னா படித்து எக்ஸாம் எழுதிடுவோம், மனப்பாடம் பண்ணி அர்த்தம்லாம் தெரிஞ்சு. ஆனால் பேச சொன்னால் ஒரு சென்டென்ஸ் கூட என்ன செய்ய முடியாது. நான் தூத்துக்குடியில் ஒரு ஸ்கூலில் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அங்கே போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த மேடம் இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசிச்சு, அந்த பிரின்ஸிபல் மேடம். நான் அந்த மேடம் என்ன கேட்டாலும் யா ஓகே மேடம், ஓகே மேடம் அப்படின்னே ஒரு 5 நிமிஷம் பேசிச்சு. நானும் பேசிட்டு ஆலங்குளம் வந்துட்டு அப்புறம் எனக்கு செல்வராணியில் போய் ட்ரெஸ்ஸு 2000 ரூபாய்க்கு எடுத்து ஸ்கூல் போகிறோம். எல்லாத்தையும் சொந்தக்காரன்னு சொல்லி எனக்கு ஸ்கூலில் வேலை கிடச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறேன். அங்கே கரெக்டாக ஆலங்குளத்தில் செல்வராணி ட்ரெஸ் எடுத்து பஸ்ஸில் உட்காந்துருக்கிறேன். அந்த கிளர்க்கு ஃபோன் அடித்து சொல்கிறாரு, சார் நீங்கள் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போயிருங்க அப்படிங்காரு. என்னடா அது, இப்போ தானே அப்பாயின்மெண்ட்னியாக சேலரிலாம் சொல்லிட்டாங்க, என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பேசுனது பிடிக்கணும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஓஹோ நம்ம இங்கிலீஷ் அவங்களுக்கு. கடைசி பாருங்களேன், இந்த இங்கிலீஷ் தெரியாதனால அங்கே நமக்கு வேலை கிடையாது. பிறதான் தெரிஞ்சது ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்குன்னு வச்சு நம்ம ஸ்கூலுக்கு போனால் எப்படி விடுவார். பிரைஸ் காட். கடைசி பாருங்களேன், ஆண்டவர் கிருபையினால ஊழியத்துக்கு போனேன். 3 மாதத்தில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதுக்கப்புறம் 1.25 வருஷத்தில் ஒரியா லாங்குவேஜ் படிக்க கிருபை கொடுத்தார். அடுத்து கர்நாடகா வந்தப்போ கன்னடா பேசுறதுக்கு கிருபை கொடுத்தார். பிரைஸ் காட். இங்கிலீஷ் தெரியாது நம்மளை வெளியில் அனுப்புனாங்க. உலகம் கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே, டேய் இங்கிலீஷ் தெரியாதனாடா உன்னை உலகம் வெளியில் அனுப்புச்சு. லாங்குவேஜில் தான் நீ பாதிக்கப்பட்ட, அதே லாங்குவேஜை உனக்கு 3 மடங்காக என்ன பண்ணுறேன். கையை தட்டுங்களேன், பொறாமப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு அந்த கிரேஸு உண்டாகும். சில லாங்குவேஜ் ஸ்கில்ல ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் உங்கள் மேலே கொடுக்கிறார். சிலருக்குலாம் இங்கிலீஷ்னாலே பயமாக இருக்கா, தேவன் சொல்கிறார் நீங்கள் இங்கிலீஷில் சரளமாய் பேசுவீர்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறது ஒரு ஆவிக்குரிய வரம். பற்பல பாஷைகளை பேசுவது ஒரு ஆவிக்குரிய வரம். சபையில் நீங்கள் வரும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். நீங்கள் பற்பல பாஷைகளில் பேசுவீர்கள். பிரைஸ் காட். அது தூதர் பாஷையாக இருக்கலாம், இல்லை கன்னடா பாஷையாக இருக்கலாம், இல்லை ஹிந்தியாக இருக்கலாம், இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம். பிரைஸ் காட். ஸோ ஃபஸ்ட்டு வார்த்தை உங்கள் மேலே இதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன். என்னெல்லாம் சொன்னால் 3 காரியம் வேகமாக. கோயில், ஆலயம்,
சபை. இப்போ நான் பேச போகிறேன், நான் பேசிகிட்டே இருப்பேன். நீங்கள் கோயில்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிடுங்க, ஆலயம்னு எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிடுங்க, சபைன்னு எடுத்துக்கிடுங்க. அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை நீங்கள் ஒரு அபிஷேகமாக உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போக போகிறீங்க. இந்த இடத்துல இந்த சபையினுடைய நோக்கம் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு வசனம் வாசிக்கலாமா? வசனம் வாசிக்கிற கேப்பில் யாரும் தூங்கி விழுந்துடக்கூடாது. ஆமாம், ஒரே ஒரு வசனம், எசேக்கியேல் 47 1வது வசனம் வாசிக்கலாம். அதில் ஒரு 5 நிமிடங்கள் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் மைக்கில் வாசித்துருங்களேன். ஆமாம், எல்லாருக்கும் நல்லா கேட்கும். மைக்கில் வாசித்துடலாம். பின்பு தேவன் என்னை அந்த ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். கவனிச்சிட்டீங்களா? எந்த வார்த்தை வந்திருக்கு? இப்போ இங்கே ஆலயம்னு வந்திருக்கு. நான் ஆலயம் சொல்லும்போது நீங்கள் சபை இல்லை கோயில் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், தேவன் வாசம் பண்ற இடம். பிரைஸ் காட். ஓகே, ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ, நல்ல கவனிங்க, இதோ வாசற்படியின் கீழே, நல்ல கவனிங்க, வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு, நல்ல கவனிங்க, தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. இப்ப நம்ம இருக்கிற இடம் ஊத்துமலைக்கு எந்த இடம்? கையை தட்டுங்க. ஆமா, கிழக்கு தேசத்துல, ஆமா, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. அதுதான் இந்த சபை என்கிற வெளிச்சம், வார்த்தை என்கிற வெளிச்சம். பிரைஸ் காட். இப்ப பாருங்க, அதுல இருந்து அந்த வாசற்படியிலிருந்து என்ன புறப்பட்டுச்சா? எதனுடைய வாசற்படி? ஆலயத்தின் வாசப்படியிலிருந்து. நல்லா கவனிங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை டச் பண்ண போறேன். அதுக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதை நீங்கள் ஆலயம்னு வச்சுக்கிறீங்களா? அந்த வாசப்படியில் அடியிலேருந்து என்ன செய்தான், சில இடங்கள் இந்த நீரூற்று மாதிரி அடிக்கும் பார்த்தீங்களா? இப்போ இந்த மழை பெஞ்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டுக்கு அடியிலேருந்து தண்ணி என்ன செஞ்சுட்டு இருக்கும். ஆமாம், அந்த ஒரு வாரம் கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ஊத்துமலை மாறிட்டு, கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. பிரைஸ் காட். எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரு தண்ணீர் புறப்படுதான். இது புறப்பட்டு கிழக்க வந்து என்ன செய்தான், ஓடுதான். இந்த தண்ணி பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப தீர்க்க தரிசனமாக உங்கள் மேலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் மிக மிக தேவையான ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வாசிக்கலாம். அடுத்த வசனம், ஆலயத்தின் முகப்பு, ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே. ஓகே, இப்போ அந்த தண்ணி எப்படி எந்த மாதிரி டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறமா பாருங்க, அந்த தண்ணி எப்படி அது வெளி இடங்கள்ல வரும்போது எப்படி பாய்கிறத மட்டும் பார்க்கலாம். அதுல வாசிங்க 3வது வசனம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழமும் அளந்து. இப்ப நல்ல கவனிங்க, ஒரு 1000 முழம் என்ன பண்றாராம், அளக்குறாராம். அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 1000 முழம் போய் என்ன பண்றாரு, அளக்குறாரு. என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. இப்ப நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த ஆலயத்தின் வாசப்படியிலிருந்து புறப்படுற தண்ணீர் ஒரு 1000 முழம் ஓடினதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு, பெருக ஆரம்பிச்சுட்டு. எந்த அளவுக்கு பெருகிட்டான்? கணுக்கால் அளவு என்ன செஞ்சுட்டு பெருக ஆரம்பிச்சுட்டு. அடுத்து வாசிங்க, அடுத்த ஒரு 1000 முழம் கடந்த போது அடுத்த வசனத்துல, பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்ப தண்ணி என்ன ஆயிடுச்சு? இப்போ நம்ம ஆரம்பத்தில் வந்து அப்படி உட்கார்ந்துருந்தப்போ அப்படியே ஒரு தண்ணீர் புறப்பட்ட மாதிரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது, அடுத்த 2வது பாட்டு பாடும்போது அப்படியே ஒரு கணுக்கால் அப்படியே கூடுது பாருங்களேன். இப்போ ஒருத்தங்க 2-3 பேர் சண்டை போடுறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆரம்பமே சட்டாச்சு அப்படிலாம் சொன்னேன். ஆரம்பத்தில் இருக்கும் அப்படிமாங்க, அப்புறம் அப்படியே போக என்ன செய்யும். அது மாதிரி இங்கே தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலிருந்து ஒரு கொஞ்சோண்டு தண்ணி புறப்பட்டு போக போக அந்த தண்ணி என்ன பண்ணுதான், பெருகிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு கணுக்கால் அளவு, அதுக்கப்புறமா முழங்கால் அளவு. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து. இப்ப 2000 முழம் முடிஞ்சு இப்ப 3000 முழம் வந்தாச்சு. என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. எங்க வந்துட்டு இடுப்பளவு வந்துட்டு. அடுத்து 4000, அடுத்த 1000. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாய். கையை தட்டுங்களேன். பிரைஸ் காட். தேவனுடைய ஆலயத்திலிருந்து
ஒரு தண்ணீர் புறப்பட்டு நாள் ஆக ஆக அது பெருக்கெடுத்து ஒரு நதியாவே என்ன செஞ்சிட்டான். பிரைஸ் காட். நான் நம்புறேங்க இந்த சபை நாம் இருக்கிற இந்த பகுதிக்கு ஒரு நதியா இருக்கும். இதுங்க ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய சத்தியத்தை தியானிக்க தியானிக்க அது பெருகி 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 ஒரு நதியாய் பாய்கிறது. ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு பாருங்க. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. உற்சாகமா வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது உற்சாகமா ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று எல்லாரும் உற்சாகமாய் அது வற்றாது பாட ஒரு பாட நாளும், சபையில் அபிஷேகம் பெருகுகிறது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் அபிஷேக நதினாலே அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதினா உயிரினங்கள் ஏராளமான மீன்கள், உற்சாகமாய் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் விசுவாசத்தோடு இடமெல்லாம், நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும், என் பாத்திரம் நிரம்பி நல்லா நிரம்பி வழியட்டு விட்டு கொடுங்க. வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி Lord. வழிகின்றது. ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது பாடுகிற ஒரு ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு ஜீவ ஊற்று. எனக்குள்ளே Yes. ஜீவ Thank you, Lord. அது வற்றாது ஒரு நாளும். இன்னும் ஒரு முறை எனக்குள்ளே ஜீவ எல்லாரும் ஊற்று. சேர்ந்து இன்னும் அது சத்தத்தை உயர்த்தி வற்றாது ஒரு நாளும், நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். ஓகே, வேகமா முடிக்கிற 7வது வசனம். நான் நடந்து வருகையில் இதோ ஆ, நதியோரத்தில் நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் ஆ, வெகு வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. அவர் என்னை நோக்கி நல்ல கவனிய, அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் ம். கிழக்கு தேசத்துக்கு இப்பதான் இந்த புறப்பட்டு தண்ணீரினுடைய மிக முக்கியமான நோக்கம் வெளிப்படுத்தப்படுது. வாசிங்க. வனாந்திர வழியாய் ஓடி வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். கடலில் விழும். இது கடலில் இது பாய்ந்து கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். கையை தட்டுங்களேன். கடல் தண்ணி எப்படி இருக்கும்? யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. டைம் ஆயிட்டு 5 நிமிஷம்னாரு, 10 நிமிஷம் மேலே ஆயிட்டு, போய் கொஞ்சம் சிக்னல் காமிச்சிட்டு வாடா. ஏற்கனவே 1-2 சிக்னல் விழுந்துட்டு கண்டிப்பாக சாப்பாடு கொடுத்துருவோம். ஆமாம், ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கடல் தண்ணி எப்படி இருக்கும்? ஆற்று தண்ணி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆற்று தண்ணி அவ்வளோ பெரிய கடலுக்குள்ள போய் விழுந்த உடனே அந்த கடல் தண்ணி ஆரோக்கியமாச்சு தான். காரணம் என்ன தெரியுமா? தண்ணி எங்கேருந்து புறப்பட்டுச்சு? தேவனுடைய ஆலயத்தின்
வாசற்படியிலிருந்து புறப்பட்டது. இன்றைக்கு இந்த உலகம் ஒரு கடல் மாதிரி இருக்கு, இந்த சபை அந்த ஆலயமா இருக்குது. இங்கிருந்து ஒரு அபிஷேகம் புறப்படுகிறது, இங்கிருந்து ஒரு அன்பு புறப்படுகிறது, இங்கிருந்து ஒரு நாலேஜ் புறப்படுகிறது, இங்கிருந்து ஒரு நம்பிக்கை புறப்படுகிறது. இது போய் கடல் நீரை போல இருக்கிற தண்ணீரையும் ஆரோக்கியப்படுத்துமாம். நல்லா கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். இந்த பூமியில இயேசு சரீர பிரகாரமா வந்து வாழ்ந்தார், நம்மை போல மனிதனாய் வாழ்ந்தார். என்ன செஞ்சாராம் தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கலாம் வேகமா. அப்போஸ்தலர் 10:38 வேகமா. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராயும், நல்ல கவனிங்க, அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்னைக்கு அவர் அப்படியே சுற்றித் திரிந்தார், குணமாக்குகிறவராய். ஸோ இன்றைக்கு இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்கள் குணமாகணும். அது பாவத்தில் இருந்தா இருக்கட்டும், வியாதியில் இருந்தா இருக்கட்டும், அவர்கள் குணமாகணும். வசனம் சொல்லுது, தழும்புகளால் சுகமானோம். இப்போ நம்ம ஏரியா பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எனக்கும் தெரியும். நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறேன். எவ்வளவோ மரணங்கள் என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய மரணம் வியாதி நிமித்தமாக என்ன பண்ணியிருக்கு. ஸோ அந்த வியாதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். பிரைஸ் காட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஒரு 12 வருஷம் அந்த இரத்த வியாதி பிளட் ப்ளீடிங் என்ன செஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஆண்டவர் போயிட்டே இருக்கிறாரு, எவ்வளவோ உயர் வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்ல, என்னை தொட்டது யாருன்னு என்ன பண்றாரு? பிரைஸ் காட். ஏன்னா எவ்வளவோ பேர் தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, நெருக்கி வர. அப்போ சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேர் வராங்க, நீங்க தொட்டது யாருன்னு கேட்டா எப்படி? என்ன நீங்க விவரம் இல்லாம பேசுறேன்? இல்ல யாரோ என்ன தொட்டிருக்கிறாங்க. எல்லாரும் தொடுவதற்கும் அந்த ஒருத்தர் தொட்டதுக்கும் வித்தியாசம் என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் இருந்து கையை தட்டுங்களேன், இந்த சபையிலிருந்து உங்களால் வல்லமையை புறப்பட பண்ண முடியும். நீங்க ஒரு தாகத்தோடு வரும்போது உங்களுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறார். அந்த ஸ்திரீ வர ஒரு நாலேஜ் இருக்குது, ஒரு ஃபெய்த் இருக்குது. வந்து ஆண்டவரை தொட்ட உடனே, அதுவும் பாருங்களேன், எங்க தொட்டாலாம்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாம். ஆண்டவருடைய சரீரத்தின் வல்லமை. ஸோ நான் ஒரு நோக்கம் இருக்குதுங்க, நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். கையை தட்டுங்களேன். நல்லா ஹெல்த்தாக என்ன பண்ணணும்? சிலுவையில் இயேசு அதை செய்து முடித்திருக்கிறார். தழும்புகளால் நான் சுகமாகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா ஹெல்த்தாக என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஹெல்த் தேவைங்களா இல்லைங்களா? சுவர் இருந்தால் தான் சித்திரம். ஸோ இதை ஆண்டவர் நமக்கு அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடட்டுங்களா? இந்த ஆலயம் பேசிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் தாங்க ஆலயம், புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு இதை சபைன்னு சொல்லுவாங்க. அப்போ யார் ஆலயம் தெரியுமா? வசனம் சொல்லுது, நீங்களே கையை தட்டி பிரைஸ் காட், நீங்களே அந்த. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ இங்கிருந்தும் புறப்படும், ஒரே புறப்படுதல் தான். இதெல்லாம் நீங்கள் நல்லா விசுவாசித்து நல்லா நீங்கள் மைண்டில் வைத்து இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எப்படி சமுத்திரத்தின் நீரே ஆரோக்கியமாகுமோ நம்முடைய சரீரமும் நம்முடைய சிந்தனைகளும் ஆரோக்கியமாய் மாறுகிறது. பிரைஸ் காட். ஸோ ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். இன்னும் நிறையா பிளான் பண்ணியிருக்கிறோம். வாலிப பசங்க நிறையா இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா குடிப்பழக்கங்கள், நிறையா அந்த குடிப்பழக்கம். நான் நிறைய பசங்களை பார்க்குறேன், நல்ல பசங்க, ஆனால் குடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு 2 மாதத்துக்கு ஒருக்கா போலீஸ் என்ன பண்ணிட்டு போயிருந்தாங்க வந்துட்டு. ஸோ இதெல்லாம் மாறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் பசங்களுக்காக நிறையா மீட்டிங் நடத்துவோம், நிறைய ஆரோக்கியத்துக்காக பேசுகிறோம். தொடர்ந்து அந்த ஆரோக்கியம் சபை மூலமாகவும் புறப்படட்டும். உங்களுக்குள்ளே நீங்கள் அதை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமை காத்து வார்த்தைகளை கேட்டுருக்கிறீங்க. ஸோ இந்த மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்தும். இதுவும் ஒரு ஆலயம், இங்கே உள்ளே வந்திருக்கிற நீங்களும் ஒரு ஆலயம். ஸோ இன்றைக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் எடுத்து செல்லுங்க. இயேசு அவர் காயப்படுத்தப்பட்டார். வசனம் அழகா சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களை
அவர் சுமந்திருக்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. பிரைஸ் காட். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த காரியங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மத்தியில் இருக்கிற அருண்குமாரனே அவங்க வந்து ஜெபித்து நிறைவு செய்வாங்க. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த சபையின் ஆண்டவரே ஒரு வருஷம் ஆண்டவரே பிரதிஷ்டை காண செய்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. ஆவியானவரே, இந்த இடத்துல ஆண்டவரே இந்த சபையை நீர் கட்டுவதற்கு ஆண்டவரே நீர் முன்னக்கூட்டியே நீர் அறிந்திருக்கிறீர். இந்த இருக்கிற ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். அதனால் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே? இந்த இடத்துல யாரை கொண்டு வந்தால் இந்த ஜனங்களை வழி நடத்த முடியும்? யாருடைய ஆண்டவர் அங்கே தீர்மானித்தபடினால் ஆண்டவர் பொன்த்திர பாஷை 25 வயதிலே ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களுடைய தரித்திரங்களை மாற்றுவதற்காய், உங்களை ஐஸ்வர்யனா மாற்றுவதற்காய், உங்களுடைய வியாதிகளை மாற்றுவதற்காய், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை மாற்றுவதற்காய் தேவனை அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். அதற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல தேவன் இந்த இடத்தை குறித்த இடத்துல யாரை கொண்டு அந்த இடத்துல கட்டி யாருக்காக இந்த ஜனங்களுக்காக தேவன் இந்த இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இந்த சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக சபைகளை ஸ்தாபிப்பதற்காய் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாய் தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இன்னும் அநேக கிளைகளை ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு ஆண்டவரே பொன்த்திர பாஸ்டர் நீர் பயன்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்துல நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க, ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. 2 குடும்பம் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டுவதற்கு ஆண்டவர் நீர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாய் உம்முடைய கரத்தில் வருகிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, நம்ம எல்லாரும் உட்காரலாம். ஒரு நிமிடம். நம்ம மத்தியில் இன்னொரு பாஸ்டர் அவங்களுக்கு கூட வந்திருந்தாங்க. சாரி, மன்னிக்கவும். மாரியப்பன் அப்படின்னு சொல்லி அவங்க சங்கரங்கோயில் அவங்களுக்கு ஆலங்குளத்தில் அங்கே சபை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் கூட முன்பாக வரும்படி அழைக்கிறேன். அவங்களையும் நாம் வெல்கம் பண்ணலாம். அவங்க தனலட்சுமி சிஸ்டர் அவங்களுடைய தாய் மாமா. ஸோ அவங்க நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம கைகளை தட்டி நாம் வரவேற்கலாம். ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து அவங்கள நம்ம கனப்படுத்தலாம். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அன்பின் நிமித்தமாக இந்த சின்ன ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம அவங்களை கனப்படுத்தலாம். தேங்க்யூ பாஸ்டர் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். தேங்க்யூ. ஒரு 2 minutes நான் ஆக்சுவலாக முருகன் இடையில ஒரு சாட்சி சொல்ல வேண்டியதாக இருந்தது. பொறுத்துக்கிடுங்க. ஒரு 2 நிமிடங்கள்.